ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங் கொஞ்ச நாளாகவே. பாப்பாவும் சொல்லிட்டே இருந்தாங்க. சரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. அது ரொம்ப ஈஸி தான். 3 இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக ஒரு பாத்திரம், எனக்கு வந்து மைசூர் பாக் கட் பண்ணுற பாத்திரமெல்லாம் மேலே போட்டோம். அதனால் சரி இந்த பவுல் மாதிரி இருக்கிறது, ஸ்கொயர் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டேன். ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, ரெக்டாங்கிள் தான். அதை எடுத்து எண்ணெய் தடவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து வாங்க மாட்டேங்க. அது வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸி. அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் நான் எடுத்து ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு அப்புறம் ட்ரை குலோப் ஜாமுன்லாம் பண்ணோம்னா இதை வந்து மேலே உருட்டி விடுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்கிறக்காக எடுத்து வச்சுருந்தது தான். இது ஒரு 50 அந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எடுத்து வச்சுருந்தது தான். அந்த கோகோனட் வந்து நான் உள்ள ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு நிமிஷம்தான், கலரும் மாறி இருக்கக்கூடாது. நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க புதுசாக செய்கிறவங்க. அதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த தேங்காய் பூவை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயும் துருவி எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா பின்னாடி இருக்கிற கருப்பு வந்து இல்லாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலரு வந்து ஒயிட்டாகவே பர்ஃபி கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அந்த தேங்காய் வந்து இப்போ நான் கப்பில் காமிச்சேன் இல்லையா, நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் எடுக்கிறோன்னா 3/4 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா உங்களோட இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் பாகு பதம் காய்ச்சிட்டு தாங்க கரெக்டு. 1 கம்பி பதம் தான் வரணும். நம்ம வந்து தேங்காய் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கலர் மாறாமல் அதே பேனில் வந்து நம்ம 3/4 கப்பு சர்க்கரை, மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டாலும் ரொம்ப நேரம் ஆகும் பாகு பதம் வர்றதுக்கு. அதனால் 3/4 கப்பு தண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டே இருந்தோன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இது ரேஷன் சர்க்கரை இல்லை, கடை சர்க்கரை. அதனால் வந்து அழுக்கு எதுவும் இல்லை, க்ளீன் பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து அழுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனுக்கு பால் விட்டிங்கன்னா மேலே அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதை நீங்கள் ஒரு வடிகட்டி மாதிரி ஏதாவது வச்சு எடுத்துட்டிங்கன்னா கிளியர் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு பாகு பதம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம கையில் நனைச்சிட்டு பண்ணுங்கள். சூடாக இருக்கும், கவனமாக பண்ணுங்கள். பண்ணும்போது இப்படி ஒரு கம்பி மாதிரி வரணும், ஒரே ஒரு கம்பி மாதிரி தான் வரணும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எடுத்திங்கனாலும் சரி, கம்பி மாதிரி வராமல் எடுத்திங்கனாலும் சரி, கண்டிப்பாக பர்ஃபி வந்து நல்லா இதில் இருக்காது. அதனால் எனக்கு இந்த ஒரு கம்பி பதம் இப்படி 2 விரல் கடையில் இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஒரே ஒரு நூல் மாதிரி வரும். அதுதான் நம்மளுக்கு ஒரு கம்பி பதம்னு சொல்கிறது. இப்போ நான் வந்து எனக்கு ஏலக்காய் வந்து நீங்கள் தோல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தோல் இல்லாமல் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 ஏலக்காவை தோலோடு தான் நுணுக்கி போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன பிஞ்சு உப்பு, அது வந்து சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, கரெக்ட் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். அதை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து சூடு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். போட்டதையுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். நம்ம வந்து நான்ஸ்டிக் நான் ஏன் சொல்கிறேன்னா பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் அதில் அடி பிடிக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லாமல் இருக்கும். இது ஒட்டாமல் வரும். இது ஒட்டாமல் வர ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு பதம். இதை வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதையுமே வந்து நம்ம பீஸ் என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குங்களா, வறுகடலைன்னு சொல்லுவோம்ல, சட்னி கடலை, அந்த கடலை வந்து அந்த தேங்காய் பூ கூடவே போடுவாங்க. அது என்னென்னா அப்போவெல்லாம் வந்து நட்ஸு வந்து பெருசாக பழக்கம் இல்லாத காலம் தானே. அந்த மாதிரி இருக்கிறபோது முதல்ல வந்து அப்படி தான் பண்ணி பழக்கங்கிறதுனால அம்மா எல்லாம் பண்ணாங்கனாலே ஒவ்வொரு கடலை இருக்கிற மாதிரி இருக்கும், அது கடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் இதெல்லாம் சிலருக்கு கடலை பிடிக்கிறது இல்லை. சரி, அதனால் இது மாதிரி பண்ணல. இன்னொரு டைம் நான் பண்ணும்போது கடலை போட்டும் செஞ்சு காமிக்கிறேன். அது கடலை போட்டிங்கன்னா, பொட்டுக்கடலை போட்டிங்கனாலும் அந்த கடிக்கும்போது அந்த க்ரன்ச்சியாக அதுவும் கடிபடும்போது நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது தானே, நம்மளுக்கு நட்ஸ் மாதிரி தான் கடலையும் ரொம்ப நல்லது தான். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறது. அதே சமயத்தில் தீபாவளி வந்துருச்சுனாலும் சரி, முதலையெல்லாம் குலோப் ஜாமுனை விட இதுதான் அதிகமாக யாராவது வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க, வளகாப்பு பண்ணியிருக்கிறவங்கள பார்க்க போகிறாங்கன்னா அம்மா பாட்டியில் இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பழக்கம். ஏன்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. அது கம்மியான பொருளை வச்சு பண்ணிடலாம். அதனால தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு கத்தியில் நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்டுக்குங்க. எந்த மாதிரி ஷேப்பில் எவ்வளோ பெருசில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நல்லா ரெஸ்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே எனக்கு வந்து நல்ல இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் எடுக்க முடியும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப பாரம்பரியமான ரெசிபிங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயெல்லாம் நம்மளுக்கு வேறு எந்த ஸ்வீட்டும், லட்டு, மைசூர்பா, ஜிலேபி கூட நம்மளுக்கு நார்த் இந்தியன் சைடில் தான் பெருசாக தெரியும். இந்த தேங்காய் பர்ஃபி வந்து பொள்ளாச்சி கொங்கு ஏரியானாலே இந்த தேங்காய் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஆவுனா இதைத்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ரெசிபி தான்.
ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் வெளியவே வந்து 10-15 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கட்டி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அருமையான சூப்பர் ஸ்வீட்டுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா. நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.